குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். 1 கொரிந்தியர். வார்த்தையில் கவனமாயிரு. என் கண்களும் என் மீட்பெரும் ஆகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தில் ஞானமும் சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. சங்கீதம் 19 அதிகாரம் 14. உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். வாயால கெட்டது கவல கூட்டம் ஒவ்வொன்னா பிடிச்சு திங்கு பாம்பு. வாயால கெட்டது தவள கூட்டம் ஒவ்வொன்னா பிடிச்சு திங்கு பாம்பு. பறந்து வந்த கழுகு ஒண்ணு பாம்பை கவ்வி போச்சு. பக்கத்துல ஒரு சர்ச் இருக்குடா. அந்த ஃபாதர் எப்படியாப்பட்ட இதா இருந்தாலும் தூக்கிட்டு வரடா. நான் போய் அவரை கூப்பிட்டு வரேன்டா. நாப்பா பிரச்சனை உனக்கு? ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை. சரி குனிப்பா. ஐயோ நீ பாவத்துல மாட்டின்னு இருக்கப்பா. பாவத்துல மாட்டிக்கின்னு இருக்கப்பா. நான் விடுதலை ஆயிட்டேன். மேல என்ன பாவத்துலாம் நீங்க மாட்டினா ஏசப்பா நம்புவோம். ஏசப்பா காப்பாற்றுவார். ஸ்தோத்திரம். மனப்பாட வசனம் 4:1. வார்த்தையில் கவனமாயிரு. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. சங்கீதம் 19:14. 4:2. உணவில் கவனமாயிரு. ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்திற்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். உபாகமம். தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க. நம்ம மட்டும் போனா எப்படி? மற்றவங்களே கூட்டு போனலக்கா. வாங்க, ஏசப்பா வேற விடாம ஜெபம் பண்ண சொல்லியிருக்காருக்கா. வாங்கக்கா நம்ம போய் ஜெபம் பண்ணலாம். என்னால முடியாது. எனக்கு ஜெபம் பண்ணாலே அப்படியே தூக்கமா வருது. நீ வேணா போய் ஜெபம் பண்ணு. என் புறாவே, என் உத்தமியே, என் மனவாட்டியே, வா. ஆயத்தமா இருந்தவர்களே, என்னோடு கூட கல்யாண வீட்டிற்கு பிரவேசியுங்கள். என்ன ஏசப்பா இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே? கதவு தரங்க ஏசப்பா. என்னை கூட்டிட்டு போங்க ஏசப்பா. நீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு பேக்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன் ஏசப்பா. உங்களுக்காக என் பாய் ஃப்ரெண்டை கூட விட்டுட்டு வந்துட்டேன் ஏசப்பா. கதவை திறங்க ஏசப்பா, கதவை திறங்க. நீ மேலானவளை தேடாமல் கீழானவளை தேடி கொண்டிருந்தாய். கதவை திறங்க ஏசப்பா. நான் உன்னை அறியேன். நல்லா படிச்சு வரணும், சரியா? கற்றுக் கொடுத்த ஒழுக்கத்தை, வேத வசனங்களை எல்லாத்தையும் மறந்துடக்கூடாது, சரியா? அடுத்த வருஷம் இன்னும் இம்ப்ரூவ்டாக நல்ல முன்னேற்றமாக நீங்கள் இருக்கணும். உங்கள் வீடுகள் ஆசீர்வதிக்கப்படியா என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. உலகத்தில் 99% ஏரோப்ளேன், ரேடியோ, டெலிஃபோன், ட்ரெயின் எல்லாம் தேவ பிள்ளைங்க தான், கடவுள் பிள்ளைங்க. கடவுளை ஏசப்பாவை நம்புறவங்க தான் கண்டுபிடிச்சாங்க.